எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது புதினா புலாவுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புதினா ஒரு கட்டு, ஒரு பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, சீரகம் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், முந்திரி பருப்பு ஒரு 5-6 ஊற வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 10 பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன், கொஞ்சம் நெய். அரிசி 250 கிராம் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க, தக்காளியும் அதோடு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சியும் அதோடு சேர்த்துக்கணும், ஊற வச்சுருந்த முந்திரியும் அதோடு போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க நைஸாக இந்த அளவுக்கு. அதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. அதே மிக்சியில் அலசி வச்சுருந்த அந்த புதினா ஒரு கட்டியும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வச்சுருந்த மல்லியையும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடேறினோடனே சீரகத்தை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் அது நல்லா பொரிஞ்சு வரும்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதை போட்டுக்கோங்க. அந்த தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்ச விழுது இருந்தீங்களா அதை போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஒரு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே அந்த அரைச்சி வச்ச விழுது, புதினா விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி அதையும் நல்லா வதக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தீ வந்து குறைஞ்ச தீயாக வச்சுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய் கசிஞ்சு வரணுங்க. நல்லா உள்ள அது பாருங்கள், எண்ணெய் எப்படி வருது பாருங்கள், வதங்கி இந்த அளவுக்கு வரணுங்க. இந்த கப்பில் வந்து 2 கப் அரிசி எடுத்துருக்குங்க. நான் அதுக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி கொதி வரணுங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஒரு 5 நிமிஷம் இருங்க, கொதி வந்துடும். அப்புறம் அந்த அரிசி வந்து ஊற வச்ச அரிசியை அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அரிசி நல்லா கொதி வரணுங்க. அப்போ அதில் வந்து எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிருங்க. நல்லா கலக்கி விடுங்க. அரிசி வந்து நல்லா வந்து அரை பாகம் வந்து வரணுங்க. அந்த அளவுக்கு அப்படியே வேக விடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. காரம் வந்து தேவை பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இது பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே வெந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து ஒரு அரை பாகத்துக்கு வெந்திருக்கும் அரிசி. இப்போ வந்து மூடி போட்டு, குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. மூடி விசில் போட்டுடுங்க. போட்டு ஒரு 2 விசில் வரணுங்க. வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். 2 விசில் முடிஞ்சிச்சுங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது பாசுமதி ரைஸில் கூட செய்யலாங்க. இது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள், குழையாமல் இருக்குது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.